சக்தி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஆட்டுக்குடலை எப்படி சுத்தம் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு ஈஸியான மெத்தட் தான், நீங்கள் டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ இதேமாரி தான் இருக்கும் ஆட்டுக்குடல் நம்ம வாங்கிட்டு வரும்போது. இப்போ இதுக்குள்ளே அந்த குடல் இருக்கும், இதை நம்ம எடுத்துகிட்டு பாருங்கள், இங்கெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துங்க. நல்லா எடுத்துட்டா நல்லா நீட்டாக வந்துடும். இப்போ நம்ம இந்த தேங்காய் பூ மாதிரி இருக்குது இல்லையா, அதை நம்ம துண்டு துண்டாக அரிஞ்சு நம்ம நல்லா ஒரு 4-5 தண்ணி போல் நல்லா அலசி எடுத்துக்கணும். அலசி பிசைய நம்மளுக்கு அழுக்காக தான் வரும். இப்போ ஒரு குடல் எடுத்து ஒரு தொடப்பு குச்சி எடுத்துங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் கொடுத்து இப்படி நீங்கள் இது பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா மறுபக்கம் நம்ம இழுக்கும்போது உள்ளே இருக்கிற குடல் வெளியே இருக்கிறது உள்ளவும் உங்களுக்கு மாறி வரும். சூப்பராக க்ளீன் ஆகிடும், ஒன்றுமே உள்ளே இருக்காது, செம க்ளீனாக ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக செஞ்சிடலாம். முதல் தடவை செய்கிறவங்களா இருந்தால் கூட ஈஸியான முறையில் இதுமாரி செய்யலாம். இப்போ இந்த மாதிரியே நம்ம எல்லா குடலையும் நம்ம சுத்தம் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், ஈஸியானது தான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பாதியாக அரிஞ்சிட்டு கூட சின்னதாக பீஸாக கூட நீங்கள் திருப்பிக்கலாம். நம்ம குடலே திருப்பும்போது எந்த ஒரு இதுவுமே இருக்காது, நல்லா க்ளீனாக இருக்கும். நம்ம இதை சுடுதண்ணில் கடைசியில் நம்ம கழுவி நம்ம எடுக்க போகிறோம், அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நம்ம சுத்தம் பண்ணி எடுத்தால் வெள்ளை வெளியேறுன்னு சூப்பராக இருக்கும். இதுக்கு சுண்ணாம்புலாம் போட்டு சுத்தம் பண்ணுவாங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டக்குன்னு வேலையும் முடியும், க்ளீனாகவும் இருக்கும், ஈஸியாகவும் ஆகிடும் உங்களுக்கு. தடவை இது ட்ரை பண்ணுறவங்க கூட இதை சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ அந்த தேங்காய் பூ மாதிரி இருக்குது இல்லையா, அதை நான் துண்டாக அரிஞ்சு நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு நான் வச்சுருக்கேன். இப்போ நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை இதில் நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ இதை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கை வைக்காதீங்க, கை வைக்காத 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. நல்லா கொதிக்கணும் தண்ணி. கொதித்த தண்ணியை நம்ம இது கூட நம்ம ஊற்றி ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே தண்ணியில் இருக்கட்டும். இப்போ சுண்ணாம்புலாம் போட்டு தேய்க்கும்போது அது சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. இந்த மாதிரி நீங்கள் செய்யணுங்கன்னா எல்லாருக்குமே ஈஸியான மெத்தட் தான் இது. பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு கை வச்சே தான் இப்படி தள்ளுறேன், பாருங்கள் எப்படி வருதுன்னு. அப்படியே அதை எடுத்துட்டால் சும்மா வெள்ளையாக அவ்வளோ அற்புதமாக இருக்கும் பார்க்குறதுக்கே. பாருங்கள், ஒரே கையால் தான் நான் செய்கிறேன், ஈஸியாக வரும், எந்த கஷ்டமும் உங்களுக்கு இருக்காது. பாருங்கள், இப்போ நம்ம சுடுதண்ணி அடுப்பில் வச்சுட்டே நம்ம செஞ்சால் கரெக்டாக இருக்கும். நம்ம கடகடன்னு இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். பார்க்குறதுக்கும் க்ளீனாகவும் நீட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. இதை ஒரு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானு டச் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரியே ஒரு இதுவாக எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் கடைசியில் இதெல்லாம் க்ளீன் பண்ண பிறகு நீங்கள் குடல் திருப்பி வச்சுருக்கீங்க இல்லையா, அதையும் இது கூடயே சுடு தண்ணியிலே போட்டு நல்லா அலசி நல்லா பிசைஞ்சு நீங்கள் அலசணும். பிசைஞ்சு அலச குழன்னு வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா பிசைஞ்சு நீங்கள் அலசும்போது அப்படியே க்ளீனாக வெள்ளையாக ஆகிடும், எந்த உங்களுக்கு சிரமமே இருக்காது. பாருங்கள், ஒரே கையால் தான் நான் செய்கிறேன், அவ்வளோ ஈஸியான இதுவாக வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், இப்படி செஞ்சாலே அது மட்டும் வந்துடும், உறிஞ்சி வந்துடும், எந்த ஒரு கஷ்டமே உங்களுக்கு வராது. அவ்வளோதான், எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், எவ்வளோ சுத்தமாக நீட்டாக வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம நல்லா சுடுதண்ணில் அலசிட்டு
நம்ம அடுத்தது குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். நன்றி.